குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா செய்கிறதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 200 கிராம் பாஸ்தா சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெந்ததும் நல்லா இது போல் வடிகட்டி எடுத்துக்கணும். நார்மலாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். இப்போ பாஸ்தாவை நம்ம மண்கடாயில் செய்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டர் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாய், ஒரு தக்காளி, ஒரு கேரட் கட் பண்ணிவிட்டு ஒரு கால்வாசி வதங்கி வரணும். அதனுடைய நிறம் மாறக்கூடாது. இந்தளவு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு ஒரு 200 ml பால் சேர்த்துடலாம். பாலும் இந்த மைதா மாவும் நல்லா திக்காக வெந்து வரணும். பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா திக்காகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு பால் இன்னும் க்ரீமியாக பாஸ்தா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு உப்பு பத்தலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.